வணக்கம் நண்பர்களே, நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறது அனிமே தமிழ் ரீகேப் சேனல். இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறது டிஸ்கிரேட் நோபல் லேடிஸ் நாடி லெசன்ஸ் எபிசோடு 2. வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போலாம். அந்த ராத்திரி ஆலன் ஃபுல்லா எக்ஸைட்மெண்ட்ல இருக்கான். ஷார்லட்டுக்கு எல்லா குறும்புத்தனமும் எஸ்பெஷல்லி ஃபுட் மிஸ் ஆன எக்ஸ்பீரியன்ஸா கொடுக்கலாம்னு பிளான் பண்றான். அடுத்த நாள் காலையில அவன் டெஸ்க்ல தூங்கிட்டா போல. எப்ப தூங்கினான்னு கூட ஞாபகம் இல்லை. ஆனா கொஞ்சம் கூல் ஐடியாஸ் அவனுக்கு வந்திருக்கு. ஒரு சின்ன நோட் புக்ல ராத்திரி ஃபுல்லா யோசிச்சு எழுதின குறும்புதனம் லிஸ்ட் பண்ணியிருக்கான். ஷார்லட்டுக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறான். ஆனா சடனா அவனுக்கு புரியுது, இது எல்லாம் அவனுக்கு தான் சந்தோஷம் கொடுக்கும், ஷார்லட்டுக்கு இல்ல. சோ நோட் புக்கை தூக்கி போட்டான். இன்னும் நல்லா யோசிக்கணும்னு டிசைட் பண்றான். அப்போ ஷார்லட் லைப்ரரிக்குள்ள வந்து ஹூலோ சொல்றான். ஆலன் அவன் டெஸ்க்ல தூங்கிட்டான்னு சொல்றான். ஷார்லட், நீ ராத்திரி ஃபுல்லா ஒர்க் பண்ணிட்டே இருந்த, கொஞ்சம் முன்ன உன்னை கொட்டாவி விடுறத பார்த்தேன். பை த வே, லேட்டா தூங்குறது ஹெல்த்துக்கு நல்லா இல்லைன்னு சொல்றான். ஆலன், சரி இப்போ தூங்குறேன், நீ போய் காலை உணவு பண்ணன்னு சொல்றான். ஷார்லட், ஓகே, லஞ்சுக்கு உன்னை எழுப்புறேன்னு சொல்றான். அதுக்கு தேங்க்ஸ் சொல்றான் ஆலன். அப்போ அவன் கேட்கிறான், அது என்ன கையில இருக்கு? ஷார்லட், இது விளக்கமாறு மேன்ஷன் வாசல்ல கிளீன் பண்ண போறேன்னு சொல்றான். ஆலன், சூப்பர், ஆனா நான் சொல்லியிருந்த எல்லாம் நீ கிளீன் பண்ணிட்ட, இது எதுக்கு? நான் கேட்கலையேன்னு கேட்கிறான். ஷார்லட், உனக்கு நான் பாரமா இருக்கேன், சோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கலாம்னு சொல்றான். ஆலன் மனசுல இவளுக்கு ஒர்க் பண்றது ஃபுல் சீரியஸ் மேட்டர் போலன்னு நினைக்கிறான். அவன், சரி, ஆனா மார்னிங்கே ஓவரா ஒர்க் பண்ணிக்காதன்னு சொல்றான். ஷார்லட், எதுக்கு நான் பழகி இருக்கேன்னு சொல்றான். அப்போ ஆலன் ஷாக்கா, டூக் மாளிகையில டெய்லி கிளீன் பண்ணுவியான்னு கேட்கிறான். ஷார்லட் ஜஸ்ட் ஸ்மைல் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணல. அலன் யோசிக்க விட்டுடுறான். அவன் நினைக்கிறான், அவ ஃபேமிலியில சர்வன்ட்ஸ் கண்டிப்பா இருந்திருப்பாங்க. அவளே கிளீன் பண்ணணும்னா அது இவளை டார்ச்சர் பண்றதுக்கு தான். சர்வன்ட்ஸை விட இவளை கேவலமா ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இவள் ஒரு கிரைம் பண்ணியிருக்கா, ஃப்ரேம் பண்ணிட்டு கண்ட்ரியை விட்டு விரட்டி அடிச்சிட்டாங்க. இது ரொம்ப ரொம்ப மோசம். அலனோட ஃபேஸ்ல ஆங்கர் தெரியுது. ஷார்லட் இதை நோட் பண்ணிட்டு நர்வஸ் ஆகிறா. நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க சொல்லிட்டு கிளம்பிடுறான். அவ போன அப்புறம் ஆலன் மனசுல, இவ யார் பத்தியும் தப்பா பேசல, ஈவன் அவர் ஃபேமிலி ஆர் எக்ஸ்ஃபியான்சே, அந்த கிறுக்கு இளவரசன் நான் இருந்தா எல்லாரையும் போட்டு தள்ளி இருப்பேன்னு யோசிக்கிறான். ஷார்லட்டோட ஃபீலிங்ஸை பத்தி டீப்பா யோசிச்சுட்டு இருக்கும்போது வெளியே ஒரு சவுண்டு கேட்குது. உடனே ஓடி போறான். பார்த்தா ஷார்லட் கூட ஒரு பூனை பொண்ணு நின்னா இருக்கா. ஆலன் ஷாக் ஆகுறான். ஷார்லட், நான் ரீசெண்டா ஹையர் பண்ணின மேட்னு சொல்றான். அந்த கேட் கேர்ள் ஆலனா தள்ளி விட்டு, எங்க மாட்டோ ஸ்பீட், சேஃப்டி, கியூட்னஸ் ஷார்லட்டுக்கு சேர்ஃபுல்லா கிரீட் பண்றான். ஷார்லட் ஃபுல் குழப்பத்தில் இருக்கா. இனிமே அந்த பூனை பொண்ணை நம்ம கேட் கேர்ள்னு சொல்லலாம். அந்த கேட் கேர்ள், நான் மயாஷா சாட்டிரோஸ் ஷிப்பிங் கம்பெனில குரியரா இருக்கேன்னு இன்ட்ரோ பண்றான். ஆலன், இவ தான் மெயில் டெலிவர் பண்றான்னு எக்ஸ்பிளைன் பண்றான். ஆனா ஷார்லட் ஸ்டில் குழப்பத்தில் இருக்கா. ஸ்டில் அவ மயாஷாக்கு வணக்கம் சொல்றான். மான்ஸ்டர் கிங், நீ இவ்ளோ ரிச்சா மேட் ஹையர் பண்ணிருக்கியான்னு கேக்குறா. ஆலன், ஆமா, நான் லார்ட் ஆஃப் மான்ஸ்டர், அதாவது டெமான் லார்ட்னு கான்ஃபர்ம் பண்றான். மாயாஷா ஷார்லட்டா பார்த்து, இவளை எங்கேயோ பார்த்து இருக்கேன்னு நியூஸ் பேப்பர்ல பார்த்துருக்கேன்னு சொல்றான். ஷார்லட் நர்வஸ் ஆகிறா. ஆலன் மனசுல இவளை குற்றவாளின்னு சொல்லுவாளோன்னு நினைக்கிறான். அவன் மாயாஷா மேல மேஜிக் யூஸ் பண்ணலாமான்னு யோசிக்கிறான். ஆனா மாயாஷா, கவலைப்பட வேணாம், எங்க கம்பெனி ஜஸ்ட் பொருட்களை டெலிவர் பண்ணும்னு சொல்லிடுறான். ஆலன் தேங்க்ஸ் சொல்றான். ஆனா மாயாஷா என்ன சொல்றன்னு புரியல, இந்த ஆக்ட் பண்றான். அவ கண்டினியூ பண்றா, நீசர் கிங்டம் எங்க சர்வீஸ் ரேஞ்சோட வெளியே, சோ அவங்களுக்கும் எங்களுக்கும் நோ கனெக்ஷன். ஆலன், ரேஞ்சுக்குள்ள இருந்தா என்ன ஆகும்னு கேட்கிறான். மயாஷா ஃபேஸ் சேஞ்ச் ஆகுது. தெரியலன்னு சொல்றான். ஆலனுக்கு புரியுது. அப்போ வீட்டுக்குள்ள போறாங்க. மயாஷா ஆலனுக்கு போர்ஷன்ஸ் பாக்ஸ் கொடுக்குறான். ஆலன் அதை டவுன்ல மேஜிக் ஷாப்புக்கு கொடுத்து கேர்ஃபுல்லா டெலிவர் பண்ணு, ரூல்ஸ் பிரேக் பண்ணாதன்னு சொல்றான். மயாஷா, உன் போர்ஷன் சூப்பர் குவாலிட்டி, ஹை டிமாண்ட்ல இருக்குன்னு சொல்றா. அவ கேக்குறா, நீ சிட்டில எதுக்கு தங்களை அங்க இருந்தா நல்லா சம்பாதிக்கலாம். ஆனா ஆலனுக்கு சிட்டி பிடிக்கல, நிறைய பீப்புள் இருப்பாங்க, அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். மாயாஷா, நீ எங்க இருக்க பீப்புளை அவாய்ட் பண்ணான்னு சொல்றான். ஆலன் இரிட்டேட் ஆகுறான். என் பர்சனல் சாய்ஸ் உனக்கு என்னன்னு சொல்றான். மாயாஷா, சிட்டில உன்ன லார்ட் ஆஃப் டீமன்ஸ்னு சொல்றாங்க, உன் ஃபேஸ் பயங்கரமா இருக்குன்னு சொல்றான். ஆலன் ஷாக் ஆனா, நான் பவர்ஃபுல் சாசரர், ஸ்கேரி ஃபேஸ் நார்மல் தான்னு நினைக்கிறான். அவன் ஞாபகம் பண்றான், கிட்ஸ் அவன் ஏரியாவுக்கு டெஸ்ட் ஆஃப் கரேஜ்னு வந்திருந்தாங்க, டீமன் கிங் ஹவுஸ் இருக்குன்னு நினைச்சு. அப்போ அவன், மெயில் ஆர்டர்ஸ் ஹேண்டில் பண்ணுவியா,
கேக்குறான். மாயாஷா எனிதிங் டெலிவர் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேட்டலாக் கொடுக்குறான். ஆலன் அதை ரீட் பண்ணிட்டு ஷார்லட்டுக்கு கொடுக்குறான். நீ என்ன வேணுமோ சூஸ் பண்ணு, எனக்கு கேர்ள்ஸுக்கு என்ன வேணும்னு தெரியல. ஷார்லட் ஃபுல் ஹாப்பி. தேங்க்ஸ், உன் கைண்ட்னஸ் ரிப்பே பண்றேன். நீ என்ன பார்த்துக்கிற, எஸ்டர்டே கூட டேஸ்டி ஃபுட் கொடுத்தேன்னு சொல்றான். ஆலன் சூஸ் பண்ணு, இல்லனா கேட்டலாக் ஃபுல்லா வாங்கிடுறேன்னு சொல்றான். ஷார்லட் ஓகே சொல்லி செலக்ட் பண்றான். மாயாஷா சிரிச்சு, ஷார்லட் ஆலன் கூட ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டா, டீமன் கிங்கா ஸ்டாப் பண்ணணும்னா ஒரு பஞ்ச் கொடு ஜோக் பண்றான். ஆலனை பிளேஃபுல்லா பஞ்சிங் பேக் மாதிரி அடிக்கிறான். ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் பண்றதுக்கு பெஸ்ட் வே இது. சடனா ஆலனுக்கு ஐடியா வருது. அவன் ஈவில் லாஃப் பண்றான். நெக்ஸ்ட் டே மாயாஷா வந்து ஷார்லட் ஆர்டர் பண்ணின ஐட்டம்ஸ் கொடுக்குறான். ஆலன் நோட் பண்றான். மாயாஷா ஷார்லட்டுக்கு க்ளோஸ் ஆயிட்டா. ஷார்லட் பேக்கேஜ் வந்திருக்குன்னு சொல்றான். பார்த்தா ஒரு பெரிய பாக்ஸ். ஆலன் ஓபன் பண்றான். குவாலிட்டி சூப்பரா இருக்கு மாயாஷா, இதை என்ன பண்ணுன்னு கேட்கிறான். ஆலன் இது ஷார்லட்டுக்கு, எனக்கு இல்லைன்னு சொல்றான். ஷார்லட் ஷாக். என்ன இருக்குன்னு கேட்கிறான். ஆலன் பாக்ஸ் ஓபன் பண்றான். ஒரு பஞ்சிங் பேக் இருக்கு. ஷார்லட் இதை வச்சு என்ன பண்றது, ட்ரைனிங்கா நீ கேட்கிறா. ஆலன் இல்ல, இது உன் கோவத்தை ரிலீஸ் பண்றதுக்கு. அவ எக்ஸ்ஃபியான்சே போட்டோவை பேக்ல ஒட்டுறான். கிளவுஸ் கொடுத்து ஃபுல் ஃபோர்ஸா பஞ்ச் பண்ணுன்னு சொல்றான். ஷார்லட் தயங்குற. ஆலன் ஓவர் திங்க் பண்ணாத, பொறுமையா இருக்கிறது முக்கியம்தான், ஆனா சம்டைம்ஸ் ஆங்கரை ரிலீஸ் பண்ணணும்னு என்கரேஜ் பண்றான். ஷார்லட் நான் கோவமா இல்லைன்னு சொல்றான். ஆனா ஆலன் நியூஸ் பேப்பர்ல படிச்சேன், அவனுங்க உன்னை கேவலமா ட்ரீட் பண்ணிட்டாங்க, உன்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிச்சு விரட்டி அடிச்சு இருக்காங்க, இதுக்கு எப்படி கோவம் இல்லாம இருக்கான்னு கேக்குறான். ஷார்லட் கால்மா, என்ன வளர்த்த ஃபேமிலி, அவனுங்க மேல வெறுப்பா காட்டுறது எப்படின்னு தெரியலன்னு சொல்றான். ஆலனுக்கு புரியுது, இவ ஃபீலிங்ஸ் ரொம்ப டீப்பா இருக்கு. அவன் பிளான் ஃபிளாப் ஆயிடுச்சுன்னு ஃபீல் பண்றான். அவன் நினைக்கிறான் இவ எமோஷனல் பெயின் ஹீல் பண்றது டஃப்னு புரியுது. மயாஷா ஃபேமிலி மேட்டர்ல இன்டர்ஃபியர் பண்றது பிடிக்கல, ஆனா இதை இப்போ விடுன்னு சொல்றான். ஆலன் ஓகே சொல்றான். நேச்சுரலா ஹீல் பண்றது பெஸ்ட் இல்ல. அப்போ ஆலன் ஷார்லட்டுக்கு பஞ்சிங் பேக் பதிலா என்னை அடின்னு சொல்றான். ஷார்லட் மயாஷா ரெண்டு பேரும் ஷாக். ஷார்லட் உனக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டு இருக்கேன், எப்படி அடிக்கிறேன்னு சொல்றான். ஆனா ஆலன் கவலைப்படாத அடின்னு சொல்லிட்டு மேஜிக் பயன்படுத்துறான். அவ க்ளோ பண்றது, ரைட் ஹேண்ட கண்ட்ரோல் பண்றான். ஃபுல் ஃபோர்ஸா ஆலனை அடிச்சு தூக்கி விட்டுறான். ஷார்லட் பேனிக்ல ஓடி போறா. ஆலன் ஓகேன்னு சொல்றான். நான் மேஜிக் யூஸ் பண்ணி உன் ஹேண்ட கைட் பண்ணினேன், நீ நினைக்கிறத விட ஸ்ட்ராங். அவன் நான் ஆல்வேஸ் உன் கூட இருப்பேன், இது உன் வீடு இல்ல, ஆனா நீ ஃப்ரீயா என்ன வேணுமோ பண்ணுன்னு சொல்றான். ஷார்லட் வெக்கம்படுறா. என்னை அடிக்க வச்சுட்டு இதை சொல்றியா திட்டுறா. ஆலான் ஸ்டில்னு சொல்றான். ஷார்லட் ஸ்டில் வரி. இனிமே இது மாதிரி பண்ணாத, உன்னை ஹர்ட்டா பண்ண எனக்கு பிடிக்கல ஆலன், ப்ராமிஸ்னு சொல்றான். லேடர் மாயாஷாக்கு ஆலன் சாரி சொல்றான். பஞ்சிங் பேக் வேஸ்ட் ஆயிடுச்சு. மாயாஷா கவலைப்படாத, ஃபியூச்சர்ல நீ ஷார்லட் கூட டபுள் பெட், ரிங்ஸ், பேபி தேவையான பொருட்கள் ஆர்டர் பண்ணுவாங்கன்னு ஜோக் பண்றான். ஆலன் ஷார்லட் கன்ஃபியூஸ்டா பாக்குறாங்க. இது என்னடான்னு. இது நடக்கும்போது ஃபாரஸ்ட்ல ஒரு பர்சன், இப்போ உன்னை நான் கண்டுபிடிச்சிட்டேன், இனிமே உன்னை எஸ்கேப் ஆக விட மாட்டேன் முணுமுணுக்கிறான். நன்றி.